வாழ்க வளமுடன். எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சென்னை எக்ஸிபிஷன் தாங்க. எங்கள் பாப்பாவோட ஸ்கூலில் குவார்ட்டர்லி ஹாலிடேக்கு போகிறதுக்கு எக்ஸிபிஷன் டிக்கெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ பாப்பா ரொம்ப பிரியப்பட்டாங்க போகணுன்னு, என்ன தான் இருக்குது பார்க்கணுன்னு. ஸோ எல்லோரும் கிளம்பி வந்தாச்சு. இங்கே வெல்கம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹனிபி மூமெண்ட்ஸோடு கொடுத்துருக்காங்க. இது குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஈகிளோட அந்த ஸ்டாச்சுவும் வச்சுருந்தாங்க. அப்படியே உள்ளே போனோன்னா தாஜ்மஹால் செட்டப், நல்லா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல பிளேஸாக இருந்துச்சு. நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அங்கே போய் நிற்கிறதுக்கே இடமே கிடைக்கல. அந்தளவுக்கு 1 by 1 க்யூவாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. நாங்கள் போத்தீஸில் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு தீபாவளிக்கு ஹெவியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 5 o'clock இங்கே ரீச் ஆகிட்டோம். அப்போ தான் கூட்டம் வர ஆரம்பிக்குது. இங்கே ரொம்ப நிறைய ரைடிங்கு, ரொம்ப பிரம்மாண்டம் அந்த மாதிரி சொல்ல முடியாதுங்க. ஓகேவாக இருந்துச்சு. குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லணும் கண்டிப்பாக. இங்கே பார்த்திங்கன்னா கேமல் ரைடிங் வச்சுருந்தாங்க. நாங்கள் எதுவும் போகலங்க. பாப்பா பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரைடிங், அந்த பீச் சைடு இருக்கும் இல்லையா, அது போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தேக்கடி போகும்போது யானை சவாரி போயிருக்கோங்க. எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். தேக்கடி அது கண்டிப்பாக போக வேண்டிய பிளேஸுங்க. யானை கூட நம்ம பழகலாம், அது செய்கிற ஆக்டிவிட்டீஸ் நம்ம நிறையா அதை பற்றி சொல்லுவாங்க. அப்புறம் யானை கூட நம்ம உட்காந்து போகும்போது அது ரொம்பவே க்ளோஸாக அது கூட இருக்க மாதிரி இருக்கும், ஃபீல் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அனிமல் மூமெண்ட்ஸ் கொடுத்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு பிளேஸாக இருந்துச்சு. குழந்தைங்களாம் ரொம்ப நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம வீட்லேயே இருக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் வெளியே அப்படியே போயிட்டு வரும்போது ஒரு மைண்ட் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும் இல்லைங்களா. நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு என்துவாக இருக்கும். ஷாப் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் லெதர் ஷாப்பு, குர்த்தீஸ்லாம் இருந்துச்சு, காட்டன் சுடீஸ், அக்ஷயகல்பா ஆர்கானிக் மில்க் அவங்க ஸ்டால் போட்டிருந்தாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு சொல்லுங்கள் இந்த ஆர்கானிக் மில்க்கு. நெக்ஸ்ட்டு ஃபுட் கோர்ட்டில் மிளகா பஜ்ஜி, அப்பளம், இதுவும் நிறைய ஃபுட் கோர்ட் இருந்துச்சுங்க. கரும்பு ஜூஸு, ஐஸ்கிரீமு, பானிபூரி ஸ்டால்ஸு, இன்னும் நிறையா பணியாரம், அந்த செட்டிநாடு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் கூட இருந்துச்சு. எங்கள் பாப்பாவும் என் ஹஸ்பண்டும் இந்த பெரிய ராட்டந்துரியில் போனாங்க. நான் உட்காந்துட்டு இந்த லைட்டிங்ஸு, இந்த ஈவினிங் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பார்த்துட்டு இருந்தேங்க. அவ்வளோதாங்க. நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக போனதுனால கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். பாப்பா போகிறதுக்கு முன்னாடி இந்த ஏர் ப்ளோவர் வாங்கினாங்க. உங்களையும் ஒரு ட்ரிப் கூட்டிகிட்டு போயாச்சு. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.